கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேளையில் எங்களோடு நீர் இடைப்படும். உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் தகப்பனே. உம்முடைய வார்த்தையை குறித்து இன்னும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ள, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும். என்னோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க தகப்பனே. எல்லாவற்றையும் கர்த்தரில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம தொடர்ந்து ஆதியாகமத்துல இருந்து மனுஷன் எவ்வாறு படைக்கப்பட்டான், அவனுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவன் செய்தார், பாவம் எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தது, இந்த பாவத்தினால என்னென்ன காரியங்கள்லாம் நடந்தது, மனுஷன் தேவனை விட்டு பிரிந்தான், இப்படி பல காரியங்கள் பார்த்தோம். இதுதான் மனுஷனோட வாழ்க்கை. மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஆளும்படியாக இப்படி பல பல காரியங்கள், நல்ல நல்ல காரியங்கள் தேவன் அவனை பார்த்து பார்த்து அவனை உலகத்திற்கு அதிபதியாக அவனை வைத்தார். ஆனால் அவன் என்னைக்கு பாவம் செஞ்சானோ அது எல்லாமே அவன் கையில இருந்து பிசாசு பிடுங்கிட்டான். இப்ப இந்த புடுங்கின உடனே அதிகாரம் எல்லாம் அவங்ககிட்ட போயிடுச்சு. இப்ப இந்த உலகம் பாவத்துக்குள்ளா போயிடுச்சு. அதனாலதான் கர்த்தர் எப்படி சொல்றாரு, ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும், பிசாசை பார்த்து சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். யாருங்க அந்த அவரு? அவர் யாருன்னு பார்த்தா அவர் தான் இயேசுநாதர். ஸோ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிசம்பர் மந்த்து கிட்ட வந்துட்டோம். ஸோ எல்லாருக்குமே உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், கிறிஸ்மஸ் வரப்போகுது, ஹாலிடேஸ் வரப்போகுது. ஸோ இந்த கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்றத, இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால் என்ன நடந்தது அப்படின்றத குறித்து நம்ம இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம பார்க்கலான்னு நான் அதுக்கு தேவையான காரியங்கள்லாம் செய்திருக்கிறேன். இப்போ இந்த மனுஷன் பாவம் செஞ்சவனே கர்த்தர் அவனுக்கு வேற உடையை கொடுத்து அவனை அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி பிசாசுக்கு சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். நீ இந்த மனுஷனை ஏமாத்திட்டப்பா, ஆனா இதுக்கப்புறம் ஒருத்தர் வருவாரு, அவரை உன்னால ஏமாத்த முடியாது, அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லிட்டார். அப்போ அவர் தான் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியும் பாருங்க. அதைத்தான் கிறிஸ்மஸா நம்ம கொண்டாடுறோம். இப்போ பொதுவா கிறிஸ்மஸ் என்றால் என்ன? பல கிறிஸ்மஸ் டைமில் இந்த கொஸ்டின் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். நாங்களும் நிறையா ஸ்கிட்ஸு, ட்ராமா இதெல்லாம் சர்ச்சில் போட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, கிறிஸ்மஸ் என்றால் என்ன அப்படின்றது கிறிஸ்தவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, உலகத்தில் ஏதோ ஒரு பண்டிகை, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள்லாம் அப்படி நம்பிட்டு கொஞ்சம் பேர் அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. அப்ப கிறிஸ்துமஸ்னா என்னங்க? கிறிஸ்துமஸ்னா என்ன? நான் ஆரம்ப காலத்துல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, கிறிஸ்துமஸ்னா என்ன, கேரல் ரவுண்ட்ஸ் வருவாங்க வீட்டுக்கு டிசம்பர் மாதம். சாண்டா கிளாஸ் வருவார். வீட்டுக்கு வெளியே கரெக்டாக ஒரு ஸ்டார் தொங்கும்.
அத தொங்க விட்டாவே ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அப்போ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட் எல்லாரும் சர்ச்சுக்கு போவோம். அப்படியே சர்ச்சே அப்படியே டெக்கரேட் பண்ணி அப்படியே அத பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்படி பாரம்பரியமா போயிட்டு இருந்தோம். சரி இப்ப பெரிய ஆள் ஆயாச்சு. ஞானம் வந்தாச்சு, அறிவு வந்தாச்சு. இப்ப கிறிஸ்துமஸ்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, என்ன இயேசுநாதர் பிறந்தாரு அதான் கிறிஸ்துமஸ். சரி இயேசுநாதர் பிறந்தாரு. எதுக்காக பிறந்தாரு? அவர் பிறந்ததுனால எனக்கு என்ன கிடைச்சது? அப்படின்னு கேட்டா தெரியல. இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட போய் கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்க, ஆ கிறிஸ்துமஸ் என்ற நாளே வந்து வேதத்துல அப்படி ஒரு நாளே கிடையாது. டிசம்பர் 25ன்றது கிறிஸ்துமஸ் நீங்க கொண்டாடுறீங்க. அப்படி வேதத்துல எதுவுமே சொல்லலையே. டிசம்பர் 25 தான் எங்க சொல்லியிருக்குது? அதனால நம்ம கிறிஸ்துமஸ கொண்டாடக்கூடாது. இப்படி ஒரு ஒரு டைப் ஆஃப் பீப்பிள். அதனால நம்ம வீட்ல ஸ்டார் இருக்கக்கூடாது. நம்ம வீட்ட டெக்கரேட் பண்ணக்கூடாது. நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டு பிறந்தாரு. உபத்திரவம், பாடுகள் மத்தியில பிறந்தாரு. மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. நீங்க என்ன உங்களுக்கு சந்தோஷம்? உங்களுக்கு என்ன கொண்டாட்டம் வேணும்? இப்படி ஒரு கூட்டம் கிளம்பி போயிட்டு இருக்குது. அப்ப இதன் மத்தியில கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? அப்படின்னு பலருக்கே ஒரு குழப்பமான நிலை இருக்கிறத நான் நெறைய பேர்ட்ட பார்த்துருக்கிறேன். சில பேர் அன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கிறிஸ்துமஸ்க்கு போயிட்டு வந்துரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பது சில நேரம் சபைகள்ல போதிக்கப்படுது. நல்ல போதனைகள் வழங்கப்படுது. ஆனா நம்ம கேட்கிறது கிடையாது. கேட்டாலும் நம்ம என்ன பண்றோம்? கடைபிடித்து வந்த பாரம்பரியத்துல நின்னுட்டு, அது கேட்டாலும் அப்போ சரி, ஆமா சரியா இருக்க மாரி தெரியுது போதனை. ஆனாலும் ச்ச இல்ல, இல்ல. நம்ம அப்படிலாம் இருந்துறக்கூடாது. இப்படி தங்கள் கடைபிடித்து வந்த பாரம்பரியத்திலே பாதி பேர் நின்னுடுறாங்க. அப்ப உண்மையா கிறிஸ்துமஸ்னா என்னங்க? அவர் எந்த நாள்ல பிறந்தார்ன்னு எனக்கு தேவை கிடையாதுங்க. ஆனா அவர் பிறந்தார். அது சத்தியமான உண்மை. அதை யாராலயுமே மாற்ற முடியாது. நாங்க எந்த நாள்ல பிறந்தாருன்னு தெரியல. ஆனா அவர் பிறந்தாரு. அது உண்மைன்னு சொல்றீங்க. அது எப்படிங்க சொல்றீங்க? அது எல்லாரோட வரலாறுலயும் அந்த வரலாறு அடங்கி இருக்கு. இப்ப என்ன கேட்டா என்ன சொல்லுவேன்? 1996ல பிறந்தேன். இது வந்து கிறிஸ்து பிறப்புக்கு அப்புறம் கிறிஸ்து பிறப்பின் பின் அதுக்கப்புறம் வந்த 1996ல பிறந்தேன்னு சொல்லுவேன். அப்ப இந்த வரலாறுல அவர் வரலாறு அடங்கி இருக்குது. அத வச்சு தான் வரலாறே பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்ததற்கு பின் என்று வரலாறே 2ஆய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இத விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாருக்கும் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்க. அவர் பிறந்தாருங்க. அவர் ஏதோ மகான்ங்க. அவரு இறை தூதர்ங்க. அப்படியும் கிடையாதுங்க. வேதம் அப்படியாக சொல்லவே இல்ல. வேதத்துல இருக்கிறதபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் யாரு? அவர் எதற்காக வந்தார் என்பதை வேதம் மிக தெளிவாக மறைக்காம, எதுவும் இல்லாம தெளிவாக சொல்லுது. அவர் என் இரட்சகர். அவர் இல்லன்னா, இன்னைக்கு நான் பாவ மன்னிப்ப பெற முடியாது. ரட்சிப்ப பெற்றிருக்க முடியாது.
இப்படி பல காரியங்கள் வேதத்துல இருந்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, நான் எதை பத்தி பேச போறேன்னா சந்தோஷம். ஏன்னா நான் ரீசெண்டா ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால பல ஃபேமிலிலயும் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. நல்லா சுத்தி இருக்கிறவங்க நெறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அவங்க கூட பேசும்போது நெறைய காரியங்கள் நமக்கு வெளிப்படும். எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்ப இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல நான் ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்கேன். அவங்க சொல்றாங்க, "கிறிஸ்துமஸே கிடையாதுங்க. வேதத்துல கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 கொண்டாடணும் அப்படிலாம் ஒரு இதுவே கிடையாதுங்க. ஆண்டவர் எவ்வளோ பாடுபட்டு இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவர் வந்து எவ்வளோ பாடுபட்டாரு. இதெல்லாம் நினைக்கும்போது என்னங்க பண்றது? நமக்கு ஏன் கொண்டாட்டம்? நமக்கு ஏன் சந்தோஷம்?" இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, மாட்டு தொழுவத்துல கோலையில கந்த வேஷத்துல நீ கோடிக்கணக்கான ஒரு அதிபரோட குழந்தையா இருந்தாலும் வெளியே வந்தோடனே கந்தை துணியில தான் மூடுவாங்க. ஒரு துணியில தான் மூடி கையில கொடுப்பாங்க. வெளியில வரும்போதே தங்க ஆபரணம், காதுல ஒரு கம்மல், கழுத்துல ஒரு சவரன் செயின், இப்படி போட்டு யாரும் வெளியே வர முடியாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனோட குழந்தையா இருந்தாலும் வெளியே வரும்போது அப்படி வருவாங்க. ஒரு துணியை மூடி தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த காலத்துல எப்படி? இப்ப இதெல்லாம் இவங்க புடிச்சுக்கிறது, அந்த வேதத்துல அந்த சொன்ன டேர்ம்ஸ்லாம் கந்தை, கோலம், மாட்டு தொழுவம், இதெல்லாம் புடிச்சுக்கிறாங்க. சரி, இதெல்லாம் புடிச்சுக்கிறீங்க. இன்னும் பல காரியங்கள் அதுல அடங்கி இருக்குது. முழுசா யாரும் படிக்கிறது கிடையாது. சரியா? படிக்கிறது கிடையாது. படிச்சாலும் என்ன பண்றது? நமக்கு எதுக்குப்பா? நம்ம பாரம்பரியமா நமக்கு என்ன கற்பிச்சிருக்கிறாங்க, அதன்படியே நின்றுவோம் நம்ம. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம். நம்ம எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா செய்ய போய் நம்ம எதுக்கு? சாபம் வந்துரும்பா. இப்படிலாம் பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க கிறிஸ்தவர்களை. இன்னைக்கு நம்ம எதுல இருந்து பார்க்க போறோம்? எதுவுமே என்னோட கருத்து கிடையாது. எல்லாம் வேதத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 7வது வசனத்துல இருந்து படிக்கிறேன். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை கேட்ட போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நாங்க போட்டிருக்குது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். பெரும் சந்தோஷம் போடல இந்த இடத்துல, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். வெறும் சந்தோஷம் கூட போடல பாருங்க. இந்த நட்சத்திரம் எதை குறிக்குதுன்னா இயேசுநாதரின் பிறப்பை குறிக்குது. அவர் அடையாளமாய் காட்டுகிறது. என் விடிவெளி நட்சத்திரம். நீ கூட சொல்றாங்க பாருங்க, பிறந்த நட்சத்திரம் சரி கிடையாது. ஆனா கிறிஸ்தவர்களா ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தியோ, நீ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைச்சிட்ட. இதுக்கப்புறம் ஒன்று மேல இருக்கிற நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம், விடிவெளி நட்சத்திரம், என் இயேசு.
இதான் நான் நம்புறதே கிடையாது பாருங்க. எந்த நட்சத்திரத்தில பிறந்த, எந்த குலத்தில பிறந்த, எந்த ஜாதியில பிறந்த, இதனால ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்துரும் அப்டின்னா, உலகம் மாறி இருக்கும். அப்டி மாறல. அப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ஏரோது ராஜா வந்து இந்த சாஸ்திரிகள பார்த்தீங்கன்னா, போய் அனுப்புறாரு. இந்த நட்சத்திரம் வந்து தோன்றியிருக்குது. அந்த காலத்தில தீர்க்க தரிசனங்கள்லாம் நெறையா வந்து இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு வந்து தீர்க்க தரிசனம்லாம் உரைக்கப்பட்டிருக்குது. அவர் என்றென்றும் அரசாளுவார். அவர் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லிலாம் நெறைய தீர்க்க தரிசனம் வந்து உரைக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த நட்சத்திரம் தோணுன உடனே சாஸ்திரிகள்லாம் பேசிக்கிறாங்க. இந்த மாரி இது வந்து மேசியா வர்றதுக்கான ஒரு இதுன்னோனே, இப்ப இந்த ஏரோதுக்கு பயம் வந்துடுது. புது ராஜா உருவாக போறான். அவர் என்றென்றும் அரசாள்வார். இந்த தீர்க்க தரிசனம்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப அவன் என்ன அனுப்புறான், இந்த சாஸ்திரிகள அனுப்பிட்டு, இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, எல்லா தகவலையும் எனக்கு சொல்லுப்பா. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள கொல்லும்படி இவன் திட்டம் போட்டு, அவங்ககிட்ட என்ன சொல்றான், "நீங்க போய் பாருங்க. போய் பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க. நானும் அந்த பிள்ளைய வந்து வணங்குகிறேன்." அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்பதான் இவங்க அந்த நட்சத்திரத்த கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். அப்ப இயேசுநாதர் பிறந்தது மிகுந்த சந்தோஷமான ஒரு ஆனந்த சந்தோஷத்துக்குரிய ஒரு காரியம். சும்மா வந்து சொல்லக்கூடாது. அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டு பிறந்தாரு. அவரு எவ்வளோ பாவிங்க கொல்ல வந்தாங்க. எவ்வளோ அ கஷ்டப்பட்டு மாட்டு தொழுவத்தில பாவம். நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வேதத்த. அவங்க தங்குறதுக்கு விடுதி இருக்கான்னு பார்க்க போனாங்க. ஹோட்டல்ஸ் இருக்கான்னு பார்க்க போனாங்க. ஆனா அந்த நேரத்தில எதுவும் இல்ல. எல்லாம் புக் ஆயிடுச்சு. அதனால தான் வேற வழி இல்லாம அந்த மாட்டு தொழுவத்துக்கு போனாங்களே தவிர்த்து, மாட்டு தொழுவத்தில போணும் அப்படி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்களோட புத்தி எங்க போகுதுன்னா, இயேசுநாதரே மாட்டு தொழுவத்தில போனாரு. அப்ப நம்ம மாட்டு தொழுவத்தில தான் இருக்கணும். அவ்வளவுதான் அடங்கி இருக்கணும். ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும். முன்னாடி போணும். நம்மளும் ஒரு வாழ்க்கையில வந்து சிறந்த வாழ்க்கைய வாழணும். நல்ல காரியங்கள அனுபவிக்கணும். உலகத்துல இருக்கிற காரியங்கள், இந்த பூமியில கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்து வைத்திருக்கிறதுக்கு நாம் அனுபவிக்கணும். நாம் அதை வாழ்ந்து சுகிக்கணும் என்றதுக்காக தான் கர்த்தர் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு. அப்ப படைச்சிருக்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுது, "இயேசுநாதரே மாட்டுத் தொழுவத்துல பொறந்தாரு. நீ என்னத்துக்கு இவ்வளவு ஆடுற?" இப்படிலாம் பேசியிருக்காங்க. பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்களுக்குலாம் நல்லா தெரியும் பாருங்க. இப்படிதான் அவங்களுடைய வார்த்தை எல்லாமே இப்படிதான் வந்து கடவுள போர்ட்ரைட் பண்ற மாரியே போர்ட்ரைட் பண்ணி அப்படியே சொல்லுவாங்க. "இயேசுநாதரே இப்படித்தான் இருந்தாரு. நீ வந்து என்ன ஆடுற? மாட்டு தொழுவத்துல பிறந்த. நீ மாளிகை கேக்குதா உனக்கு? அவரே கந்த துணிப்பா. உனக்கு எதுக்குப்பா புது சொக்காலாம்? புது சட்டை, பேண்ட். நீ என்ன பண்ண போற? அவரு கந்தையா? நீங்க பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. மத்தேயு 10:11 அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளி போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பொக்கிஷம் திறந்து பொன்னு, தூப வர்க்கம், வெள்ளி போலது. என்னால இமேஜின் பண்ணிப்பா கொஞ்சமாச்சு இந்த மாதிரி பேசுற கிறிஸ்தவர்கள் யாராச்சு இந்த காரியத்தை இமேஜின் பண்ணி பார்த்தாங்கன்னா, அவர் எப்படி பிறக்கும்போதே எந்த அந்தஸ்து? முதல்ல ஒரு சாஸ்திரிகள்னா யாரு? அ அந்த காலத்துல சொல்லப்போனா இவங்க தான் சயின்டிஸ்ட். என்ன நடக்கப் போகுது? என்ன காரியங்கள் வந்து
இப்படியே இந்த வானிலை இப்படி இருந்ததுன்னா, இந்த காலம் இப்படி போச்சுன்னா, நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? மழை எப்போ வரும்? இப்படி பல காரியங்களை ஆராய்ந்து ஞானமா இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சாஸ்திரிகள். எல்லா காரியங்களையும் இவங்க வந்து கணிப்பாங்க. என்ன நடக்க போகுது? கால மாற்றம். இப்படி பல காரியங்களை கணிக்கிறவங்க, இப்ப இப்ப நமக்கு புரியிற மாரி சொல்லப்போனா சயின்டிஸ்ட். இப்ப ஏதாவது மாட்டு தொழுவத்துல பிறந்த குழந்தைக்கு ஒரு சாஸ்திரிகள் வந்து பார்ப்பாங்களா? அவன் பார்க்கிறவன் பார்க்காதவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய லாபத்துக்கு என்ன ஆகும்னு பார்ப்பான். ஆனா இத பார்த்த உடனே ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்ப அடுத்த காரியம் வந்து நான் காட்டுறேன். 11வது வசனத்துல பொக்கிஷங்கள், பொன்னு, தூபவர்க்கம், வெள்ளிப்போ இப்படி விலை மதிக்க முடியாத காரியங்களை அங்க வைக்கிறாங்க. எவனாவது எடுத்துட்டு போயிட்டு மாட்டு தொழுவத்துல வைப்பானா? இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சவரன் நகை இருக்குது, 2 சவரன் நகை இருக்குது, ஒரு 5 சவரன் நகை இருக்குதுன்னா எங்க வைப்பீங்க? வீட்ல எவ்வளோ பெரிய லாக்கரு, அதுக்குள்ள ஒரு லாக்கரு, அதுக்குள்ள ஒரு பூட்டு போட்டு பத்திரமா வைப்போம். அப்படி இல்லையா, வீட்லயே வைக்கிறதுக்கு பயமா இருந்ததா, பேங்க்கு கிட்ட போயிட்டு அங்க பணத்த கட்டி அதுக்கு ஒரு லாக்கர வந்து உங்களுக்காக வாங்கி அதுல வச்சுட்டுருக்கிறீங்க. ஆனா, எவனாவது ஒருத்தன் மாட்டு தொழுவத்துல எடுத்துட்டு வந்து வைப்பானா? இங்க வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அவ்வளோ மரியாதை. அவனுக்கு தெரிஞ்சிருக்குது இவர் யாரு? இவர் யூதருடைய ராஜா, இவர் தான் மேசியா. ஆனா கிறிஸ்தவனுக்கு தெரியல பாருங்க. ஏதோ ஏழைப்பா, ரொம்ப கஷ்டத்துல வந்து பிறந்தாருப்பா, பிறந்து நமக்காக சிலுவையில் அடிச்சாருப்பா. இப்படி உங்களுடைய கருணை கரிசனை அதனால பார்க்காதீங்க. அவர் யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் ஜோதிகளின் பிதாவின் மகிமையில இருந்தவர். பரத்துல இருக்கிறத கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், இந்த ஆதாம் என்னும் ஒருவனாலே இந்த பூமி முழுவதும் சபிக்கப்பட்டது. ஆனால் இந்த மனித குலவுமே சாபமா இருந்தது. அவர் பாவமே அறியாத அவர் இந்த பாவத்தின் சாயலில் இந்த மனுஷது இருக்கிற இடத்துக்கு அவர் வந்தார், இறங்கி வந்தார். அவர் என்னை தேடி இறங்கி வந்தார். இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது அவனுக்கு அந்த சாஸ்திரிக்கு தெரியுது பாருங்க. ஆஹா, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஒரு ரட்சகர் வந்திருக்காருன்னு அவனுக்கு அறிஞ்சிருக்கிறான். அதனால அவன் என்ன பண்றான்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறான். மறுபடியும் இன்னொரு காரியம் கூட உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எட்டாவது வசனத்துல இருந்து படிக்கிறேன். லூக்கா 2:8. அப்போது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயலில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. இந்த தூதன் எப்படி சொல்றான் பாருங்க. இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை
சந்தோஷம் போட்டிருக்கலாம், இங்க மிகுந்த சந்தோஷம் போட்டிருக்குது. எப்படி போர்ட்ரேட் பண்றாங்க பாருங்க. அப்பயே வேதம் எப்படிலாம் எழுதி இருக்கு பாருங்க. நம்ம எதையுமே படிக்கிறது கிடையாது. நான் கூட சின்ன வயசுல இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் டைம்ல இந்த கிறிஸ்மஸ் ட்ராமா, இந்த ஸ்கிட்டு அப்பெல்லாம் வந்து இந்த 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 வசனம்லாம் பரிச்சயமா தெரியும் எனக்கு. ஆனா என்னன்னு எனக்கு விளங்கவே இல்ல பாருங்க. கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாது. யாராவது கேட்டா என்ன சொல்லுவான்? எங்களுக்கு ஒரு பண்டிகைப்பா. எனக்கு ஒரு நல்ல துணி கிடைக்கும். எங்க வீட்ல நல்லா சமைப்பாங்க அன்னைக்கு. இப்படிதான் இருந்தோம். ஆனா வேதம் சொல்லுது, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி, குட் நியூஸ். இயேசு பிறந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல செய்தி. அந்த நிலை வேணா கொஞ்சம் காலம் வேணா கொஞ்சம் மோசமா இருக்கலாம். ஆனா அவர் பிறந்தது மிக மிக சந்தோஷம், மிகுந்த கொண்டாட்டத்திற்குரிய நாள். அததான் நினைவு கூர்றேன் நான் கிறிஸ்துமஸ்க்கு. அவர் பிறந்ததுனால எனக்கு சந்தோஷம். எனக்கு ஒரு நல்ல செய்தி, எனக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறாரு. எனக்காக தேவன், பாவமே அறியாத அவர் இந்த உலகத்துல எனக்காக என்ன மீட்கிறதுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. இதை நினைக்கும் போது எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்க முடியும்? இதை எப்படி நான் கொண்டாட முடியாம இருக்க முடியும்? இது தெரிஞ்ச ஒவ்வொருவரும் ஒரு நாள் மட்டும் கொண்டாட மாட்டாங்க. என்ன கேட்டா என் வாழ்நாள் எல்லாம் கொண்டாடுவேன். ஆமாங்க, அவர் வந்ததை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம் வருது. நான் சந்தோஷம் வரும்போதெல்லாம் கொண்டாடுறேன். அவரை நினைச்சே கொண்டாடுறேன். அவர் வராம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? ரட்சிப்பு கிடைச்சிருக்காது, பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்காது. என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? அவர் ஆராதிக்க முடிஞ்சிருக்காது. ஒரு திரைச்சிலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு மூலையில் நின்று அங்க வந்து பார்த்திருப்போம், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு எனக்கு அவர் பிறந்ததுனால எனக்கு ரட்சிப்பு கிடைச்சது. அவர் பிறந்ததுனால தான் அவர் வந்து சிலுவைக்கு போக முடிஞ்சது. அவர் சிலுவைக்கு போக முடிஞ்சதுனால தான் அவர் பாடுகளை ஏற்க முடிந்தது. அவர் பாடுகளை ஏற்றதுனால தான் நான் இன்னைக்கு நீதிக்கு பிழைக்க முடிஞ்சது. இது எல்லாமே அவர் பிறக்காம இருந்திருந்தா நடந்திருக்காது பாருங்க. அப்ப இதை நினைக்கும் போது கொண்டாடாம இருக்க முடியாது. இதை நினைக்கும் போது சந்தோஷம் இல்லாம இருக்க முடியாது. அப்ப முதல் காரியம் கிறிஸ்துமஸ் என்றா என்ன? ஒரு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஒரு நல்ல செய்தி, எல்லா ஜனங்களுக்குமான ஒரு நல்ல செய்தி. குட் நியூஸ் ஃபார் ஆல் பீப்புள். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி மற்ற ஜனங்களுக்கும். மரியாளுக்கு தெரிஞ்சிச்சு, யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சு. இதை தவிர்த்து ஒரு பொதுவான வெளியில எல்லாருக்கும் சொல்லும் போது இது ஒரு நல்ல செய்தி, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தி. இதுதான் கிறிஸ்துமஸோட முதல் கருப்பொருள். இப்ப நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேன்? நீங்க எப்பேற்பட்ட பாவியாவனா இருக்கலாம், எப்பேற்பட்ட மோசமான படுகொலியிலும் இருக்கலாம். ஆனா உங்களுக்காக இயேசு இந்த உலகத்துல பிறந்தாரு. அவர் பிறந்தது மட்டும் இல்லாமல் அவர் சொந்த ரத்தத்தையே உங்களுக்காக கொடுத்திருக்காரு. இனி நீங்க பாவத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இனி நீங்க உங்களுக்கு ஒருத்தன் குற்றப்படுத்திட்டே இருக்கிறான்.
நீ செஞ்ச பாவத்தினால தான் இப்படி ஆயிட்ட. உங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம், உன் தாத்தா பாட்டி செஞ்ச பாவம், உன் குடும்பத்துல உள்ள சாபம், இதெல்லாம் சொல்லி ஒருத்தன் குற்றப்படுத்திட்டே இருக்கிறான். அவன் சொல்றது கிடையாது. என் இயேசு பிறந்தாரு, அவர் சிலுவையில மரித்தாரு, அவர் மரித்ததுனால நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன். நாங்க இயேசுநாதர் செத்ததுனால சந்தோஷமா இருக்கிறேன். இது அடுத்த டாபிக். கிறிஸ்துமஸை விட குட் ஃப்ரைடேவை நான் இன்னும் சிறப்பாக கொண்டாடுவேன். என்னப்பா சொல்ற? நாங்களாம் 40 நாள் உபவாசம் இருப்போம். கறி சாப்பிட மாட்டோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃபேர்வெல் நடந்தது 10th ஸ்டாண்டர்டில். அப்போ இந்த நான்வெஜ் பிரியாணி போட்டிருந்தாங்க, வெஜ்ஜுலேயும் பிரியாணி. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தெருவுக்கு தெரு பிரியாணி கடை இருக்குது. 50 ரூபாய்க்கு பிரியாணி, 30 ரூபாய்க்கு பிரியாணி, 40 ரூபாய்க்கு பிரியாணின்னு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் பிரியாணின்னா. அப்போ நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். அப்போ பக்கத்தில் என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான். அவன் கிறிஸ்டினு. நான் கேட்குறேன், அவன் வந்து பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது. அவனும் ரொம்ப எளிமையான ஒரு ஃபேமிலி. அவனும் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் சாப்பிடாம உட்காந்துட்ருக்கான். என்னடான்னு கேட்டேன். இல்லைடா, ஃபாஸ்டிங்கு, லென்த் டேஸில். நீ லென்த் டேஸ்லாம் இல்லையாடா அப்படின்னா. நான் சொன்னேன், லென்த் டேஸ்லாம் எனக்கு கிடையாதுடா. ஃபாஸ்டிங் இருக்க மாட்டேண்ணா. ஃபாஸ்டிங் இருப்பேனே இந்த டைமில் என்னண்ணா, இந்த 40 நாளில் இருக்கணும்னு அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. என்னடா அப்படின்னா, டேய், அவர் வந்ததே என் வாழ்க்கையை மாத்துறதுக்கு. அவர் மட்டும் வரலன்னா என்ன நிலைமையில இருந்திருப்போம் நம்ம? நியாய பிரமாணத்தை கை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? நியாய பிரமாணத்தின் மூலமா எல்லாரும் பாவிகளாய் தான் மாற்றப்பட்டோம். ஆனால் இயேசு என்னும் ஒருவராலே தான் நான் மீண்டும் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். பாவத்திற்கு மரிச்சிருந்த என்னை நீதிமானாய் ஆக்குனது காரணம் என் இயேசு. இவரை நினைச்சு இவர் மட்டும் அந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் தினந்தோறும் அழுதுட்டு இருந்திருப்பேன். ஆனா அவர் செய்ததை நினைச்சு, அவர் எதுக்காக செஞ்சாருங்க? நான் நல்லா இருக்கணும். மனுஷனை அவ்வளோ பிடிக்கும் பாருங்க. அதனால தான் நான் முன்னாடி நம்ம பார்த்தோம், ஆதியாகமத்தில் மனுஷனை தேவன் படைக்கும் போது எவ்வளவு பார்த்து பார்த்து அவனுக்கு எவ்வளோ காரியம் செய்கிறார் பாருங்க. தேவனுக்கு மனுஷனை அவ்வளவு பிடிச்சதுனால தான் மனுஷனுக்கு அவ்வளவும் செஞ்சார். மறுபடியும் அவனை பிடிச்சிருந்தது எங்க காட்டுறாருன்னா, மீண்டும் இந்த உலகத்துக்கு அவர் வந்து சிலுவையில் மரிச்சு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து மீண்டும் உயிரோடு எழுந்து அவர் என்னை தூக்கி எடுத்தார் பாருங்க. அதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். நான் கவலைப்படல. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரு. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு, பிதாவோட வலது பாசத்துல எனக்காக பரிஞ்சு பேசுறாருன்னும் போது நான் போயிட்டு கண்ணீரோடு, ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளோ பாடுபட்டிருக்கிறீங்க அப்படின்னு அழுதுனே வந்தா அவர் சொல்லுவாரு, ஏண்டா எல்லாமே பட்டுட்ட, நீ சந்தோஷமா இருக்கணும். வேதம் சொல்லுது, சந்தோஷமா இருங்கள், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று திரும்பவும் சொல்றேன் வேதத்துல சொல்றாரு. அப்ப எதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் அப்படி கொடுக்கப்பட்டிருக்குது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ சந்தோஷமா இருக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். அதுக்காக தான் இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்தார். பாவத்துல மரிச்ச உடனே, மனுஷன் மரிச்ச உடனே அவனுக்கு வேதனை வந்தது, துக்கம் வந்தது, சாபம் வந்தது. ஆனா இது எல்லாத்துலேயும் நம்மளை மீட்டு எடுத்து
முதல் காரியம் இயேசுநாதர் வந்தோனே ஒரு ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிற ஒரு நற்செய்தி என்னன்னா, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். இந்த கிறிஸ்மஸ்ல இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு உங்க சூழ்நிலை எப்படி இருந்தது? இந்த வருஷம் ஃபுல்லா எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, பாடுபட்டீங்க. நீங்க எதுக்குள்ள எந்த மாரி உபத்திரவத்துக்குள்ளலாம் போனீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா, ஒரு நல்ல செய்தி என்னன்னா, ஒரு நற்செய்தி. மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். இது நான் என்ன சொல்றேன்னா, அவர் பிறந்த இந்த டிசம்பர் மாசம், அது எந்த மாசம் வேணா இருந்துட்டு போட்டும். அவர் எனக்காக பிறந்தாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க. அந்த நாள் எல்லா நாளும் எனக்கு கிறிஸ்மஸ் தான், கொண்டாட்டம் தான், நல்ல செய்தி தான். நல்லா நல்லா இருக்கணும் பாருங்க. கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட நாம். ம். அவ்வளோ பெரிய ஞானிகளே வந்து என்ன பண்றாங்க, பொக்கிஷங்களையும், பொன்னையும், வெள்ளையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா தெரிஞ்சிருக்குது. இவரு சாதாரண ஆள் கிடையாது. அப்ப அந்த மாட்டு தொழுவம் எப்படி இருந்திருக்கும்? அது மாட்டு தொழுவம் மாரியா இருந்திருக்கும்? அரண்மனை மாரி இருந்திருக்கும். எல்லா பொக்கிஷம், தூபவர்க்கம். அ அந்த லொகேஷனே மாறி இருக்கும். அதே மாரி இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டால், முதல்ல உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாலும், ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வேண்டுமா? இந்த இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறாரு. இத குறிச்சு நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் நெறைய காரியங்கள, பின்வரும் காரியங்கள்ல. அவர் எனக்காக என்ன செஞ்சாரு? அவருக்கும் எனக்கும் என்ன உறவு? அவர் மரித்ததனால் நான் எப்படி பிழைத்தேன்? இப்படி பல காரியங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வை குறித்து, கிறிஸ்து பிறப்பிலிருந்து நாம் நெறைய காரியங்கள பார்க்க இருக்கிறோம். அதனால சொல்றேன். ஒருவேளை யாராவது உங்களுக்கு தப்பான காரியங்கள சொன்னா, நீங்க வேதத்துல எடுத்து படிச்சு பாருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10, 11ஆவது வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், இதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க வேதத்துல. இதுவும் வேதத்துல தான் இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களும். அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா, அவர் உங்களுக்காக பிறந்ததுனால, நீங்க கவலைப்படணும்னு நீங்க இவ்வளோ கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் அவர் வந்து பிறக்கல. உங்க வாழ்க்கையை, உங்க தலையெழுத்த மாத்துறதுக்கு தான் அவர் இந்த பூமிக்கு வந்து பிறந்தாரு. இது புரிஞ்சிருச்சுன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க உங்க சமாதானத்த இழக்க மாட்டீங்க. சந்தோஷத்தோட இருப்பீங்க. மிகுந்த ஆனந்தமா இருப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களோடு பேசினீர், என்னோடு பேசினீர். அதற்காக நன்றி தகப்பனே. நீர் வந்தது இந்த உலகத்திற்கு ஒரு நற்செய்தி. எல்லாருக்கும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகக்கூடிய செய்தி. ஆனா பிசாசு இன்னைக்கு சூழ்நிலைய காட்டுறான். உன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குதா? ஆனந்தம் இருக்குதா? மாறாக துக்கம் இருக்குதே. நான் சொல்றேன், இந்த சூழ்நிலை மாறும். ஆனால் என் கர்த்தர் எனக்கு சொன்னது ஒரு காலமும் மாறாது என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாய் ஒவ்வொருவருக்குள்ளும் பிறப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும் தகப்பனே. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் உண்டாகட்டும். அவர்கள் சூழ்நிலை எதுவாக இருக்குன்னு எனக்கு தெரியாது தகப்பனே. ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து அறிந்திருக்கிற தேவன் நீர். அவர்கள் தேவைகளை சந்தியும். அவருடைய நிலைகள் மாறட்டும். எல்லாவற்றையும் கர்த்தர்ல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸோ ரொம்ப துக்கமா இருக்காதீங்க. கையில காசு இல்ல. என்ன பண்ண போறேன்? எப்படி இருக்க போகுது? இப்படிலாம் நினைக்காதீங்க.
அவர் பிறந்ததே ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. பிசாசு குற்றப்படுத்துறான்னு போயிடாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.